எல்லாருக்கும் காலை வணக்கம். நான் தான் உங்க ஆர்ஜே ஹேமா. இணைந்திருப்பது நம்ம CJFM 102.2. இந்த அழகான காலை நேரத்துல நம்ம சென்னை ரொம்ப பரபரப்பா இருக்குங்க. இந்த பரபரப்பான நேரத்துல நம்ம மூளைக்கு வேலை கொடுக்குற மாதிரி நான் ஒரு டாபிக்கோட வந்திருக்கேன். மாற்றம் ஒன்றுதான் மாறாதது. இந்த பழமொழிக்கு ஏத்த மாதிரி எல்லாமே இப்ப மாறிட்டு தாங்க வருது. உதாரணத்துக்கு முன்னாடிலாம் நம்மளே விவசாயம் பண்ணி நம்மளே சாப்பிட்டு இருந்தோம். காலப்போக்குல விவசாயம் பண்றது ஒருத்தர், சாப்பிடுறது ஒருத்தர்னு மாறிடுச்சு. அதுக்கப்புறம் விவசாயம் பண்றது ஒருத்தர், சமைக்கிறது ஒருத்தர், சாப்பிடுறது ஒருத்தர்னு மாறிடுச்சு. இப்போல்லாம் விவசாயம் பண்றது ஒருத்தர், சமைக்கிறது ஒருத்தர், அதை வாங்கிட்டு வந்து கொடுக்கறது ஒருத்தர், சாப்பிடுறது ஒருத்தர்னு மாறிடுச்சு. நான் யாரை பத்தி பேசுறேன்னு உங்களுக்கு எல்லாம் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஆமாங்க, நம்ம ஃபுட் டெலிவரி பாய்ஸ் பத்தி தான் சொல்றேன். இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில வேற என்னெல்லாம் மாறி இருக்குன்னு தெரிஞ்சுக்க ஹேமாவின் வாங்க பேசலாம் நிகழ்ச்சியில பேசலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி அப்படியே இணைந்திருப்போம் இந்த பாடலோடு. உணவே நம் மருந்தாக இருந்தோமே சிறந்து, உணவே நம் மருந்தாக இருந்தோமே சிறந்து, மெதுவாக மறந்தோமே மருந்தே நம் விருந்து. இலையோடு சுடுசோறு படும்போது நாட்டத்து செயற்கை 3 மணிக்கு ஆர்டர் எடுத்தா 85 ரூபா. அப்போது எத்தனை ஆர்டர் எடுக்க முடியும்? ஹலோ ஹலோ, ஃபுட் பார்ட்னரா? மேடம், ஆமாங்க மேடம். உங்களுக்கு தாங்க ஆர்டர் ப்ளேஸ் ஆயிருக்கு. சீக்கிரம் கொண்டு வாங்க. ஓகே மேடம், ஓகே மேடம். ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சு, சீக்கிரம் ஓகே வரேன் மேடம். You received an order from the customer. நான் உழைக்கும் வர்க்கத்தை சேர்ந்தவன், எனக்கென்றும் ஓய்வே இல்லையடா. நான் வறுமையை முழுமையை பார்த்தவன், அதற்காக பயந்ததும் இல்லையடா. நான் உழைக்கும் வர்க்கத்தை சேர்ந்தவன், எனக்கென்றும் ஓய்வே இல்லையடா. நான் வறுமையை முழுமையை பார்த்தவன், அதற்காக பயந்ததும் இல்லையடா. நான் பயணத்தில் சிறந்தவன், எனக்கு சிறகுகள் என்பதும் இல்லையடா. நான் வழிகளில் வழியினில் வளர்ந்தவன், ஆனாலும் வலித்தது இல்லையடா. என் வறுமையின் நிறம் என் உடையில் தெரியும், என் உடம்பிலும் தெரிகிறதோ. கற்பிழத்த காலம் முதல் காலம் வரை உழைத்தே உயர்வேனோ. சமைக்க மறந்த மனிதருக்கு நான் உதாரணம் வல்லடா. நேரம் காலம் பார்க்காமல் உழைப்பது எங்கள் வழக்கமடா. சார், ஃபுட் டெலிவரி. கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் வீடு தான், வாங்க. செல்வா அண்ணே, என்னடா இதெல்லாம்? சரி, உள்ள வா, உள்ள வா, பேசிக்கலாம், உள்ள வா. பார்த்து ரொம்ப நாளாச்சு செல்வா. டேய், ஃபார்மாலிட்டிஸா? சி, உள்ளவா. இந்த நேரம் பார்த்தா அக்கா வேற ஊரில் இல்லை செல்வா. உன்னை பார்த்துருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பா. தண்ணியை குடி.
என்ன செல்வா இதெல்லாம்? வேற என்ன பண்ணுறேன்னு தெரியலண்ணா. அப்பாவுக்கு ஒரு உடம்பு முடியாமல் போச்சு. வீட்டை வேற நான் பார்த்துக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன். வேற என்னண்ணா பண்ணுறது? வேற வேலை ஏதாவது தேடி இருக்கலாம்ல. பரவாயில்லண்ணா, வேலை தேடி சுற்றதை விட இப்போ கொஞ்சம் கம்மியாக தான் நான் சுற்றுறேன். எதுவும் நினச்சிக்காதண்ணா, நான் சந்தோஷமாக தான் இருக்கேன். என்னமோ செல்வா, படித்த பசங்கள்லாம் இந்த மாதிரி காரணத்தை சொல்லிட்டு இந்த வேலை செய்யறது நல்லா இல்லடா. இதுக்கு எதுக்குடா 3 வருஷம் 4 வருஷம் படிச்சிங்க? ஒருத்தன் சாப்பிட்றதுக்கு இன்னொருத்தன் அலையிறது. ஆனால் ஒன்றுடா, இந்த மாதிரி கார்பரேட் கம்பெனி உங்களை பயன்படுத்திக்குதா இல்லை உதவுதானே தெரில. அம்மா சொல்லுங்கம்மா. சாப்பிட்டியாப்பா? சாப்பிட்டேம்மா, நீங்கள் சாப்பிட்டீங்களாம்மா? சாப்பிட்டேன்பா. அப்பா டேப்லெட் போட்டாராம்மா? சாப்பிட்டா தானப்பா மாத்திரை போகிறதுக்கு ஓகேம்மா. வச்சுக்கிறதுக்கே கஷ்டப்படுறாருப்பா. சாயங்காலம் கொஞ்சம் சீக்கிரமா வா கண்ணு. வந்துடுறோம்மா, இன்னும் 2 hour தான் இருக்குது, முடிச்சுட்டு சீக்கிரம் வந்துடுறோம்மா. ஆஸ்பத்திரிக்கு போகணும். சரிம்மா, வந்துடுறோம்மா. மாயா சரிம்மா. ப்ரோ, ஆர்டர் ரெடியா? சீக்கிரம், கஸ்டமர் வெயிட்டிங்க. சீக்கிரமாக ரெடி பண்ணுங்க ப்ரோ. இதோ பண்ணிட்டே இருக்கோம். இன்னும் 2 ஆர்டர் இருக்கு, சீக்கிரம் போடுங்க. சீக்கிரம். சீக்கிரம். டேய், அறிவு இல்ல, ஏஞ்சி வெளில போடா. கஸ்டமர் ஒரு நேரத்தில் உள்ள வந்து உட்காந்துக்கிட்டு உன் ஆர்டர் வெளில வரும், போய் வாங்கிக்க. எத்தனை வாட்டி சொன்னாலும் திருந்த மாட்டானுங்க. சரி சார். டேய், முதல்ல அந்த வெளியில போட மாட்டான். டெலிவரி பார்ட்னர்ஸ்லாம் உள்ள வரக்கூடாது. மனிதனாய் இருப்பதால் எங்களை மதிக்க மறந்தாய். ஹலோ சார், ஃபுட் டெலிவரி. மேலே வாங்க ப்ரோ. மேலே எங்களை உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் அலோவ் வாங்க பண்ண சார். மாட்டாங்களா? வீட்டுக்கு வர்றதுக்கு யாரும் அலோவ் பண்ணணும்? வீடா சார்? இது ஆஃபீஸ் சார். ஆஃபீஸா? ஓ, நான் தான் ஆஃபீஸ் அட்ரஸ் பின் பண்ணிட்டேன். ஒன்று செய்யுங்க, நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடுங்க. வீட்டுக்கா சார்? எந்த ஏரியா சார்? வலசரவாகம் தான் சார். இங்கேருந்து 5 கிலோமீட்டருக்கு மேலே வரும் சார். டிராஃபிக் வேறு, அவ்வளோ தூரம் வர முடியாது சார். நீங்கள் ஆர்டர் கேன்சல் பண்ணுங்க சார். ப்ரோ, ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு ப்ரோ. இந்த ஆர்டரை கேன்சல் பண்ணிட்டு அகைன் ஆர்டர் பண்ணால் 1 hour ஆகும். நீங்களே டெலிவரி பண்ணிடுங்க சார். ரொம்ப தூரம் சார். பசிக்குது ப்ரோ. எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கூட தரேன், வாங்க. ஓகே சார். ஒரு பேப்பரும் ஒன்றும் இல்லை, மூஞ்ச பாரு, பார்க்கவே அக்யூஸ் மாதிரிக்கிறேன். அடுத்தது வந்துட்டான் பாருங்க. டேய், வண்டி நிறுத்துடா, பேசி வரேன். வா, வண்டியை பார்த்தாவே தெரியுது ஒன்றும் இருக்காதுன்ட்டு. திட்டு பைக் தானே சார்? கேஸ் போட்டுமா? சார் 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 ஃபுட் டெலிவரி பண்ணணும் சார். சாப்பாடு சார், சாப்பாடு வேஸ்ட் சார். டைம் ஆச்சு சார். வண்டி இருந்தால் தான்டா டெலிவரி பண்ணுவேன். உள்ளே போச்சுன்னா ஒரு வீல் கூட வெளில வராது. சார் ஏய் சார், விட்டுருங்க சார், நான் போகணும் சார். சார் சார் ப்ளீஸ் சார், போகணும் சார். சார் ப்ளீஸ் சார், ஆர்டர் லேட் ஆச்சு சார். கோர்ட்டில் கேஸ் தான் போடணும். சார் 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 ப்ளீஸ் சார். சார் இனிமேலும் சுத்தமாக இல்லை சார். ப்ளீஸ் சார். சார் 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 ப்ளீஸ் சார். ப்ளீஸ் சார், சுத்தமாக இல்லை சார். சார் 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 ப்ளீஸ். வரவன்லாம் இதே சொன்னால் கவர்மெண்ட் எவன்டா காசு கொடுக்குறது? கோர்ட்டில் போய் எடுத்துக்கோ போ. சார் 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 வேணாம் சார். சார் உண்மையிலுமே சுத்தமாக இல்லை சார், புரிஞ்சுக்கோங்க சார். ப்ளீஸ் சார். சார் 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 ப்ளீஸ் சார். புர்றா புர்றா.
தூக்கிட்டு போயிட்டுமா? வேணாம் சார். சார் அப்படியே வாங்கிட்டு இதை விட்டீங்கன்னா உள்ள வை. நான் போயிடுவேன் கேட்டேன் உங்ககிட்ட. சார் டைம் வச்சு போகணும் சார். இல்லைடா. என்னது? உன் மூஞ்ச பார்த்தாவே இவ்வளோ தான் சார் இருக்கு. ப்ளீஸ் சார். சார் சார் என்னடா இது? சார் பா. வந்துடுறானுங்க. மீதி காசு நான் போட்டு டெய்லி கட்ட வேண்டியதாக இருக்குது. இதை வாங்கிக்கோங்க சார். சார் செயின்லாம் போட்டுக்கிற வெறும் 50 ரூபா கொடுக்குற. பார்த்து போடுறா. ஹாய் திரு, ஸ்டேட்டஸ் ட்ராக்கர் என்னாச்சு? இன்னும் சென்ட் பண்ணவே இல்லை. சாரி சாரா, நீ முடிக்கல. ரெஸ்பான்சிபிளாக ஆன்சர் பண்ண கற்றுக்கோங்க திரு. மிஸ்டர் திரு, சாரி சாரா, சாரி. உங்ககிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன். யூ ஆர் த ரெஸ்பான்சிபிள் பர்சன். பதில் சொல்லுங்க திரு. இம்பார்ட்டன்ட் கால்னு நினைக்கிறேன், பேசுங்க. நமக்கு தான் வேலை இல்லையே, கொடுத்தாலும் நம்ம செய்ய மாட்டோம்ல. ஒரு பேசிக் மேனஸ் இல்லை மீட்டிங் வர்றதுக்கு முன்னாடி மொபைலை சைலண்ட்ல வைக்கணும்னு. சாரி. சாரி மட்டும் நிறைய வச்சிருக்கீங்க போல. அது போகட்டும், ப்ராஜெக்ட் எப்போ முடிப்பீங்க? கம்ப்ளீட் பண்ணிட்டு ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணுங்க. ஓகே சார். ஹலோ சார், எவ்வளோ டைம் சார் உங்களுக்கு கால் பண்ணுறது? கால் பண்ணால் எடுங்க சார். உங்களை மாதிரி என்ன ஜாலியாக ஊர் சுற்றிட்டு இருக்கேன்னு நினச்சிங்களா? அதான் வந்துட்டீங்களா? செகண்ட் ஃப்ளோருக்கு வாங்க. சார், கால் பண்ண எடுக்க மாட்டீங்களா? எவ்வளோ டைம் கால் பண்ணுறது உங்களுக்கு? எதை கத்திட்டு இருக்கீங்க? ஆமாம் சார், நீங்கள் லொக்கேஷன் ஒழுங்காக போட மாட்டீங்க, கீழே வர மாட்டீங்க, கால் பண்ணாலும் எடுக்க மாட்டீங்க. ஒருத்தர் எவ்வளோ தான் சார் கஷ்டப்படுறது? டோர் ஸ்டெப் டெலிவரி தானே, எதுக்கு பண்ணுறீங்கன்னு தெரியும். ரேட்டிங் தானே பண்ணிட்டு இருக்கீங்க. சும்மா பண்ணுற மாதிரி கத்திட்டு இருக்க. ஆமாம் சார், ரேட்டிங் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா அப்போ தான் எங்களுக்கு புக்கிங்ஸ் வரும். ஏன்னா எங்களுக்கு குடும்பம் இருக்குல்ல, நாங்கள் தான் பார்த்துக்கணும். படிச்சுட்டு சும்மா இருக்கும்ல சார், அதான். இந்தாங்க பிடிங்க. இந்தா, இதுக்கு தானே வந்த, கிளம்பு. இதுக்காக வரல சார், நீங்கள் பசிக்குதுன்னு சொன்னீங்க, அதுக்காக தான் வந்தேன். பசிக்குது ப்ரோ, எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கூட தரேன். தேங்க்யூ சார். மனிதமே மனிதமே, நீ மனிதனை வென்று விட்டாய். நீ இங்கு உள்ளவரை இந்த உலகத்தை காத்திடுவாய். கலங்காதே கலங்காதே, காலம் வரும் வருந்தாதே. ஹலோ கண்ணு, அம்மா.